யூஎஸ்ல படிச்சு ஜாம்பியா அந்த நாட்டோட பேரை மறந்து ஜாம்பியாவில் வளர்ந்து யூஎஸ்ல படிச்சு இங்கிலீஷ்ல இப்போ சர்வதேச அளவில் பிரபலமான கவிஞராக இருக்காரு. பல சர்வதேச இலக்கிய அரங்குகளில் நான் சந்திச்சிருக்கேன். என்னோட ரொம்ப நெருங்கின நண்பர் ஆல்மோஸ்ட் ஐலாண்டுங்கிற ஒரு ஸ்தாபனத்தில் இவர் வந்து ஒரு கௌரவ ஆலோசகர். இப்போ சுப்பிரமணியம்னு ஒரு கவிதை நாவல் இங்கிலீஷில் ரொம்ப இங்கிலீஷ் இலக்கிய உலகத்தில் ரொம்ப பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் விவேக் நாராயணன். அவருக்கு தமிழ் படிக்க தெரியும். கொஞ்சமாக அந்த நம்ம சினிமா பாட்டு பாடுறாங்க தமிழில் அந்த அவங்கெல்லாம் கொஞ்சம் பேசுகிற மாதிரி தமிழ் பேசுவார். அவர் தமிழ் பேசுறது எனக்கு கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அவரு தான் நம்ம கூச்சப்படுவார். இந்த எக்ஸைல் நாவல் வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் ஆகிட்டு இருக்கு. அந்த ஒரு சாப்டர் வந்து விவேக் படிச்சிருக்காரு. கொஞ்சம் விவேக் ஒரு சில நிமிடங்கள் பேசணும்னு நான் ஆசைப்படுறேன். தமிழ் சரியாக பேச தெரியாது. ஸோ டாக் இன் இங்கிலீஷ். டப்பிங் ஆர்டிஸ்ட்னாக்க I'm very happy to be here for the release of this book. I think that each of Charu's books has gone in a very different direction, and but each of them takes a kind of risk, which is both psychic risk and also risk on a larger literary risk. So I feel every time when I'm reading Charu translation or hearing him that he has found a way of putting all of himself into what he writes, and that the act of writing is not just about writing, but it's about staking his entire self. And I really appreciate that, and I'm happy to be his friend. And I think what he's doing is something very, very unique in this country. And happy to be a witness to that also. Thank you for your kind words. குருவுக்கு பதிலாக நம்ம காத்து எனக்கு இங்கிலீஷில் பேசுறது ரொம்ப கூச்சமாக இருக்கும். ஏன்னா அந்த கிராமர்லாம் தெரியாது. சில சமயத்தில் அந்த செமினார்லாம் பேச வேண்டி வரும். அப்போது ஒரு தடவை கே ஃபெஸ்டிவலோட இனாகுரேஷனில் பேசினேன். அப்புறம் அந்த கே ஃபெஸ்டிவலில் ஒரு இன்வைட்டியாக போயிருக்கும்போது என்னோட பேச்சு கேட்கறதுக்கு நிறைய பேர் வந்துருந்தாங்க. அப்போது இங்கிலீஷ் வேலைலாம் இன்னும் சொல்லாத ரொம்ப அட்டகாசமாக இருந்தது, ரொம்ப பிரமாதமாக இருந்ததுன்னு சொல்லி அதோட கண்டென்ட்டை தமிழ்நாட்டில் ஒரு எழுத்தாளராக இருப்பது அது சம்பந்தமான விஷயங்களை பற்றி பேசினேன். ஒரு போஸ்ட் மாடர்னிஸ்டாக தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு எழுத்தாளனாக இயங்குது. அப்போது எனக்கு பல விஷயங்கள் ஞாபகம் இருக்குது. இங்கே உள்ள அந்த எவ்வளவு செக்ஸ் ரிலேட்டட் கிரைம்ஸ் இந்த நியூஸ் பேப்பரில் டெய்லி ரிப்போர்ட் ஆகுது. ஆனால் கிராமங்களில் வந்து இந்த லேம்ப் போஸ்டில் வந்து கீழே அந்த சிட்டுக்குருவி இலக்கியம்லாம் விற்கும்போது எல்லாரும் சுற்றி வர உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த சிட்டுக்குருவி இலக்கியம் விற்கிறவர் வந்து இந்த லேம்ப் போஸ்ட் மாதிரி இருக்கும், இதை சாப்பிட்டீங்கன்னா அப்படின்பாரு. ஸோ இதெல்லாம் இதை பற்றிலாம் நம்ம தமிழ் வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது என்னை ரொம்ப உற்சாகப்படுத்தினது இங்கே உள்ள பிரிட்டிஷ்
அம்பாசிடர் மைக்கு மைக்குன்னு நாங்கள் கூப்பிடுவோம். அவருக்கு நான் அந்த ஒரு காப்பியை கேன் யூ ப்ளீஸ் கம் டு மைக். எனது மதிப்புக்குரிய வாலியை பற்றி ஒரு சில வார்த்தைகள். இங்கே அவர் வரும்போது இந்த இச்சி இச்சின்னு ஒரு பாட்டு பாடி, அந்த பாட்டை வந்து நான் ஒரு 1000 தடவையாவது கேட்டிருக்கேன். இந்த பாட்டை சில பேர் வந்து மேடைகள்ல எப்படிலாம் எழுதிக்கின்றவர் இப்படிலாம் எழுதுறாரு அப்படின்றாங்க. அப்படிலாம் எனக்கு தோணலை. ஏன்னா எண்ணம் வந்து இன்னைக்கு ஒரு உலக அளவில் வந்து ஒரு செலிபிரிட்டி. அவர் இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு, வாலியோட இச்சி இச்சி மாதிரி தான் இருக்கு. எனக்கு வந்து ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லை. அப்போ எமினமா வந்து நீங்க அப்ரிஷியேட் பண்ணிட்டு தமிழ்ல இருக்கிறத வந்து பார்க்க முடியலன்னா ஏதோ உங்ககிட்ட ஒரு புனிதமான ஏதோ என்ன இச்சுன்னா அதுல என்ன தப்பு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுல என்ன தப்பு இருக்கு? இது வந்து யூத் எப்படி போகுது? 80 வயசுல யூத்தோட லாங்குவேஜ் இப்ப ஓய்ஸ் கொலவெளிதா அப்படிங்கிற பாட்டு வந்து உலகம் பூரா போயிருக்கு இல்லையா? யூத்தோட விஷயம் என்ன? ஒரு இளைஞனும் ஒரு இளைஞனும் என்ன பேசிட்டு இருக்காங்க, அவங்களோட உலகம் என்ன, அவங்களோட உள் மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறது இதை கேப்சர் பண்றதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரேர். ஏன்னா நிறைய சினிமாவிலே கூட அதை யூத் வந்து என்ன நினைக்கிறாங்கிறத சரியா அவங்களால சொல்ல முடியல. வாலி எனக்கு தெரிஞ்சு வாலி ஒருத்தர் தான் வந்து யூத்தோட மொழியை பேசுறாங்க. நீங்க வந்து தப்பா சரியான்னு பேசவே முடியாது, ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஏன்னா யூத்தோட மொழி அது. இது பத்தி நான் வந்து ஒரு நாவலே எழுதுறேன், காமரூப கதைகள். ஒரு ஏதோ ஒரு நாட்டில் ஒரு சவுத் அமெரிக்கன் கண்ட்ரி எடுத்துக்கோம். அங்க வந்து ஒரு டீனேஜ் பாய் கேர்ள் அவங்க வந்து என்ன சேட் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே லாங்குவேஜ்ல தான் சைனாவிலும் சேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த யூத்தோட லாங்குவேஜ் வந்து அப்படிதான் இருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த இதை பிடிச்சது எனக்கு வந்து என்ன. இப்போ வந்து நிறைய பேர் எனக்கு எழுதுவாங்க, அப்ப நிறைய பேர் என்ன சந்திக்கிறாங்க. யாருக்குமே வந்து 30க்கு மேலே இருக்கிற வயசு. அப்ப யூத்துக்கு வந்து அந்த இளைஞர் சமூகத்துக்கும் என்னோட எழுத்துக்கும் அவங்களோட இதை வந்து அட்ரஸ் பண்ணுது என்னோட எழுத்து அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கு. அதனால வந்து எப்போ வந்து பேசவே முடியல. ஒரு வீட்டுக்கு போனா அந்த வீட்டில் உள்ள பெற்றோர்களை விட அங்க உள்ள குழந்தைகளோட தான் எனக்கு வந்து அதிகமா சுலபமா பேச முடியும். அப்புறம் நிறைய தமிழ் பாடல்களை வந்து நம்ம கண்ணதாசன் பாட்டுன்னு நினைச்சுட்டு இருக்கோம். நிறைய பாட்டு வந்து வாங்கி இவர் ஒரு வருஷத்துல வந்து 50 படத்துக்கு பாட்டு எழுதினா அவர் வந்து 5 படத்துக்கு பாட்டு எழுதுகிறார். அந்த மாதிரி ஒரு காலகட்டம் வந்து பிரமாதமான பாடல்கள். இப்ப கூட காலையில இந்த கதவதி படத்துல இருந்து கண் பேசும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த கண்ணோட இதை பற்றி அது ஒரு வரி எனக்கு ஞாபகம். ரொம்ப இலக்கியமா இருந்தது, ரொம்ப லிட்ரரியா இருந்தது. நிறைய பழைய பாடல்கள் தான் இருக்கு. 50 வருஷம் 55 வருஷம் வந்து தொடர்ந்து அந்த மொழியிலேயே இயங்கிக்கிட்டு இருக்கிறதுக்குலாம் வந்து மிகப்பெரிய பலம் வேணும். அப்புறம் வாலியை பத்தி அதிகமா மற்றவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, அவரோட ஃபீல்டுல காம்ப்ரமைஸே பண்ணிக்கிட்டது இல்லை. அது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வசனத்தை மாற்றி கொடுங்க, இந்த வரியை மாற்றலாம்,
இந்த எழுத்தை மாற்றலாம், இந்த மாதிரி பேச்சே இல்லை, அந்த மாதிரி நினைக்கிறவங்க எழுத்த வரவே மாட்டாங்க. எம்ஜிஆர் இருக்கும்போது கூட அப்படிதான். எம்ஜிஆர் தன் பயங்கரன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்காத ஒரு இது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலன்னா இருக்கவே முடியாது. எப்படி இவரால் இருக்க முடியுதுன்னா இவர் ஒரு இன்னவிட்டபிள், தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா அங்க இருக்காரு. மட்டும் இல்லாம தமிழ் பாட்டை பத்தி நான் ரொம்ப ரொம்ப யோசிச்சிருக்கேன். யூரோப்லாம் போகும்போது, அந்நிய நாடுகளுக்கு போகும்போது அங்க உள்ள தமிழர்கள் அது ஒரு பெரிய டயஸ்போரா இல்லையா, அகதியா அந்த ஆளுநர்கள். அப்போ அந்த தங்களுடைய மொழியோட, தங்களோட உணர்வோடும் சிந்தனையோடும் சம்பந்தப்பட்ட அந்த தமிழ் மொழியோட அவங்க எப்படி வந்து உறவு வச்சுக்கிறாங்கன்னா இந்த தமிழ் சினிமா பாட்டுனால மட்டும்தான். வேற எந்த இதுவும் இல்லை. பார்ட்டியில இந்த பாடல்களை போட்டு பிச்சி எல்லாம் போட்டு டான்ஸ் ஆகி அவங்ககிட்ட சில வார்த்தைகள் வந்து ரொம்ப தமிழ்ல பேசும்போது இந்த வார்த்தை தான் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா சினிமா பாட்டு தான் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அங்க போய் தான் எனக்கு இதோட மதிப்பு தெரிஞ்சது. மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் ஒரு அந்த மேடை நாடாளுக்கு பிறகு சினிமா வந்த பிறகு முக்கியமா தமிழ் மக்களோட உணர்வுகளோட ரொம்ப இதுவரைக்கும் இன்னைய வரைக்கும் அது சோகமாகட்டும், வீரமாகட்டும், காமமாகட்டும், எந்த உணர்வுகளையும் வந்து அப்படி ஒரு அவங்களோட பேசுற ஆளா அந்த லிரிசிஸ்ட் தான் இருக்கான். ஆனா என்ன சோகம்னா நிறைய பாடல்கள்ல வந்து யார் எழுதுனதுன்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க. எழுதுனா வந்து பாடுறவங்களை மட்டும்தான், அந்த குரலை பத்தி மட்டும்தான் சொல்றாங்க யாரோட பாட்டு அப்படின்னு சொல்லி. அது சினிமா துறை நண்பர்கள்லாம் அதை வந்து இன்சஸ்ட் பண்ணும், யாரு வந்து எழுதுனது, அந்த வரிக்கு சொந்தக்காரர்கள் யாரு அப்படின்னு சொல்லணும். இப்போ வாலி பேச ஆரம்பிக்கிறேன். சில பேர் வாலியை கூப்பிட்டீங்க, வாலிக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படிலாம் கேட்டாங்க. இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில வந்து என்னை யாருமே பாராட்டினாங்க. இந்திரா பார்சாரதி ஜீரோ டிகிரியை பற்றி ரொம்ப பாராட்டி ரொம்ப அருமையான ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. அதை வந்து ஒரு ஜுகும்ச ரசத்தை சேர்ந்தது. ஏன்னா இந்த ஜீரோ டிகிரியை பேன் பண்ணணும்னு எல்லாரும் ஒரு போகணும் நாவல் அப்படின்னா திட்டிட்டு இருக்கும்போது அதுதான் எனக்கு சப்போர்ட் பண்ணுது. அது ஒரு பெரிய பெரிய வெகுஜன இடம், அது வெகுஜனத்துக்கான இடத்துல முதல் அதனாலதான் இன்னொன்னு வாழ்க்கையோட நான் கூட இன்னும் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நான் கத்துக்கிட்டு ஒவ்வொரு தடவையும் இருக்கிற பாசிட்டிவ் விஷயங்களை மட்டுமே அவர் வந்து சொல்லுவார். ரொம்ப பிரமாதமான ஒரு எல்லாத்தையும் இருக்கிற நெகட்டிவ் விஷயங்களையே பார்த்துட்டு இருந்த எனக்கு அது ஒரு பெரிய திருப்பு முனை. அவரோட நான் பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அவரோட பேசுறேன்.